வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பற்றி பைக் 2040 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சேட்டர் 164 ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த டிஸ்க் பேட் வந்து ரெகுலரான பீரியடில் வந்து நம்ம மாற்றலாம், என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் பேட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பைக்கில் இருக்க டிஸ்க் பேட் வந்து எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துருவோம். ஸோ இதான் வந்து நம்ம பைக்கில் இருக்க டிஸ்க் பேடோட கண்டிஷன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து பெரிய அளவு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்டர்வலில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்கோரிங் மார்க் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஒரு 300 செலவு பண்ணுறது சோம்பேறித்தனம் பண்ணால் ஒரு 1500 செலவு அடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போல்ட்டை தான் வந்து கழட்டணும். இது வந்து பண்ணுறோம் 12-13 ரிங்ஸ் போட்டு கழட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் ஸ்க்ரூ வந்துருக்கும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்பவே வந்து ஒரு கஞ்சத்தனம் போட்டுக்கிட்டு ஒரு 300 செலவு பண்ணுறதுக்கு இது பண்ணோன்னா 1500லேருந்து 1800 வரைக்கும் வந்து இந்த டிஸ்க் பிளேட்டுக்கு வந்து செலவு பண்ணணும். ஸோ கரெக்டான பீரியடில் வந்து நம்ம வந்து இந்த டிஸ்க் பேடை மாற்றுறது வந்து நம்ம வந்து காசு சேவிங் வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் போட்டு இந்த 2 ஸ்க்ரூ வந்து கழட்டிடலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அலங்கி போல்ட் இருக்கும். ஸோ அந்த 2 போல்ட்டே வந்து கழட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் பேட் வந்து கழட்டி வரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த சின்ன மைனஸ் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலங்கி 5mm அலங்கி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க 2 ஸ்க்ரூ வந்து கழட்டணும். ஸோ மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இது கழட்டினு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட் வந்து தனியாக வந்து நம்மளுக்கு வந்து கழட்டி வந்துடும். ஸோ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கழட்ட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 அலங்கி ஸ்க்ரூ வந்து கழட்ட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து ஏன் வந்து இந்த டிஸ்க் பிளேட் வந்து போகணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்க் பேடில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆஸ்பெட்டாஸ். ஸோ கரெக்டான பேர் வந்து எனக்கு தெரியல, தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 12-13 ரிங்ஸ் போட்டு நம்ம வந்து 2த்தையும் வந்து லூஸ் பண்ணி அப்படியே வந்து கழட்ட வேண்டியதான். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து காலியான அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் பிளேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டும் நம்மளோட டிஸ்க் பிளேட்டை வந்து உராயும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் வந்து சீக்கிரமாகவே தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இருக்கும்போது ஒரு 10-15% இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேடு மாற்றுறதுனால நமக்கு வந்து நம்மளோட டிஸ்க் பிளேட் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டையும் வந்து கழட்டியாச்சு. ஸோ அலங்கி போல்ட்டையும் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து கேலிபர் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஸோ இதான் இந்த 2 பிளேட்டு. ஸோ ஃபுல்லாகவே வந்து அதில் ஒரு மெட்டீரியலுமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலங்கி போல்ட் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கழட்டினாலே போதும். ஸோ கழட்டினோடனே பேட் வந்து தனியாக வந்து கழட்டி விழுந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழட்டியாச்சு. நம்மளோட பேடோட நிலைமை வந்து பார்ப்போம் எந்த அளவு இருக்குன்னு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த மெட்டீரியலே இல்லை, வெறும் பிளேட் மட்டும் தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து ஓட்டாதீங்க. ஸோ என்னையும் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். ரீசெண்டாக கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்னால வந்து பைக் மெயின்டெனன்ஸே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பேடில் வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் மெட்டல் தான் இருக்குது, அப்படியே தேஞ்சு போச்சு. ஸோ இந்த அளவு வந்து ஓட்டாதீங்க. நம்ம பிளேட் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து வீக் ஆகி ஸோ போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரும் அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. ஸோ என்னையும் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பிஸ்டன் இருக்கும். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் இருக்க மண், அதுக்கப்புறம் அந்த பேடில் இருக்க வந்து டஸ்ட்லாம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நைஸ் எமர் சீட்டை வந்து போட்டு நம்ம வந்து சுற்றி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது வந்து சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவாக வந்து சுற்றி இருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேனர் வச்சு நம்ம வந்து 2 பிஸ்டனும் அட் எ டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 பிஸ்டனுமே பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க டிஸ்க் பேட் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 350 ரூபா கிட்ட வந்து வந்தது. ஸோ ஓய் தான் வந்து வாங்கியிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பேடு புதுசுக்கும் பழசுக்கும் எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மெட்டல் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் வந்து கேமரா பிடிக்க ஆள் இல்லைனால இது பேடை வந்து உள்ளே வச்சிட்டேன். ஸோ இது மாதிரி தான் வைக்கணும். பார்த்துக்கோங்க எப்படி வந்து வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இதுமாதிரி சீட்டான அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே 2 அலங்கி போல்ட்டை போட்டு டைட் பண்ணுற வேண்டியதான். ஸோ இது நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கேப் இருக்கும். ஸோ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக வந்து கேப் தெரிகிற மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து பிளேட்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக. பண்ணிட்டு 2 போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கேமரா பிடிக்க ஆள் இல்லைனால நான் ஃபிக்ஸ் பண்ணதை வந்து காட்ட முடியல. ஆயில் வந்து லைட்டாக வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து துடைச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச சாக்கெட்டு கண்டிப்பாக வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது பேட் போட்டனால நம்ம பிளேட்டுக்கும் அதுக்கும் வந்து அடாப்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து நல்லா பம்ப் பண்ணி ஓட்டணும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வந்து அப்ளை பண்ணி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக் வந்து நல்லா எஃபிஷியன்ட் ஆகும். ஸோ அந்த ஆயில் வந்து நமக்கு வந்து உள்ள பம்பாக தான் நல்லா வந்து எஃபிஷியன்ட் ஆகும். ஸோ நம்மளோட பழைய டிஸ்க் பேட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த நிலமையில் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்க் பேட் மாற்றின அப்புறம் எந்த மாதிரி வந்து வண்டி ஓட்டணும், ஸோ என்னென்ன வந்து நம்ம பண்ணோம் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.